8 நபர்களின் சராசரி எடை அவர்களில் 65 கிலோகிராம் எடையுள்ள ஒருவரின் இடத்தில் ஒரு புதிய நபர் வரும் பொழுது 2.5 கிலோகிராமாக அதிகரிக்கின்றது. புதிய நபரின் எடை யாது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 8 நபர்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒருவர் மாற்றீடு செய்யப்படுகின்றார். அவரின் நிறையானது 65 கிலோகிராமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது அதிகரித்த எடையின் நிறை 2.5 கிலோகிராம். 65 கிலோகிராம் எடையுள்ள நபர் ஒருவர் மாற்றப்படுகின்றார். அதனால் புதிதாக வருபவரின் நிறையினால் 2.5 கிலோகிராம் நிறை அதிகரிக்கின்றது சராசரியாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புதிதாக வருகின்றவர் கண்டிப்பாக 65 கிலோகிராமை விட கூடுதலாகத்தான் காணப்படுவார். ஸோ 65 கூட்டல் இங்கே ஏற்கனவே 7 நபர் இருப்பார், புதிதாக ஒரு நபர் 8 நபர். ஸோ 8 நபர்களினால் இந்த 2.5 கிலோகிராம் அதிகரிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 65 + 20 புதிய நபரின் நிறையானது 85 கிலோகிராம் ஆகும். அவர்கள் ஒரு தேர்வை எழுதுகிறார்கள். அதில் ஒருவர் மற்றவரை விட 9 புள்ளிகளினால் கூடுதலாகவும் அவர் பெற்ற புள்ளிகள் மொத்த புள்ளிகளில் 56% காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் இருவரும் பெற்ற புள்ளிகள் யாவை? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 மாணவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் நபர் மற்ற நபரை விட 9 புள்ளிகள் அதிகமாகவும் அவர் பெற்ற மொத்த சதவீதம் 56%ஆகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் 100ல் 56% எனின் இவரை விட இவர் குறைவாகத்தான் பெற்றிருப்பார். அதுவும் 44%ஆகத்தான் இருக்க முடியும். ஏனெனில் இவர் அவரை விட 9 புள்ளிகள் கூடுதலாக பெற்றுள்ளார். இருவரும் சமமெனின் 50% காணப்படல் வேண்டும். இவர் 56% என குறிப்பிடப்பட்டுள்ளதால் 100லிருந்து 56ஐ கழித்து 44% இவருடைய புள்ளி காணப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த இரு வீதங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்த்தல் வேண்டும். 12 வீதம். இந்த 12 வீதமானது 9 புள்ளிகளுக்கு சமமாக காணப்படும். ஸோ 12 வீதம். தற்பொழுது இந்த மாணவரின் புள்ளி 56% கூடுதலாக பெற்றவர். அடுத்தவர் 44%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூடுதலான புள்ளியை பெற்றவர் 42 புள்ளிகளை பெற்றிருப்பார். ஆகவே 42லிருந்து 9ஐ கழிக்கும் பொழுது மற்ற மாணவர் 33 புள்ளிகளை பெற்றிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இரு தையல்காரர்கள் எக்ஸ் மற்றும் ஒய் கூலியாக மொத்தம் ஒரு வாரத்திற்கு 550 ரூபாய் பெறுகிறார்கள். எக்ஸ் ஆனவர் ஒய்யை விட 20% அதிகம் பெற்றால் ஒய் எவ்வளவு பெற்றிருப்பார்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் என்னும் நபர், இங்கே ஒய் என்னும் நபர், இருவரும் சேர்ந்து 550 ரூபாய் உழைக்கின்றனர். அதே நேரம் எக்ஸ் என்பவர் ஒய்யை விட 20% கூடுதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒய் என்பவர் 100% காணப்பட்டால் எக்ஸ் என்பவர் 120% காணப்படுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மொத்த பணம் தரப்பட்டுள்ளது. இப்போ இவர்கள் இருவர் மொத்த சதவீதமானது 220% ஆகும். இந்த 550 ரூபாய் 220%க்கு சமமாக காணப்படும். கேட்கப்பட்ட வினாவானது ஒய் எவ்வளவு பெற்றிருப்பார் என. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 550 மொத்த பணம், மொத்த சதவீதம் 220%, ஒய்யின் சதவீதம் 100%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 11 வகுக்கும் பொழுது 5, இங்கே 2. ஸோ 250 ரூபாய் ஒய் பெற்றிருப்பார்.